பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பு செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு, ஜீவனை பேசுங்கள், ஸ்பீக் லைஃப். ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எண்ணாகமம் 20:8 11 வசனம் வரைக்கும். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த வாசித்த வேத பகுதியிலே நாம இங்க பார்க்கிறோம், கர்த்தர் இந்த கண்மலையை பார்த்து பேசும்படி சொல்லுகிறார் மோசேயின் இடத்துல. இந்த கண்மலையை பார்த்து நீங்கள் பேசுங்கள். ஆனால் மோசே அவன் விரக்தி அடைந்தவனாய், இந்த ஜனங்கள் நிமித்தமாக அவன் விரக்தி அடைந்தவனாக அவன் என்ன பண்ணுகிறான், அந்த கண்மலையை 2 தரம் அடிக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்துல 8ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம், you and Aaron must take the staff and assemble the entire community as a people watch, speak to the rock over there, speak to the rock over there. அந்த கண்மலையை பார்த்து அல்லது அந்த கற்பாறையை பார்த்து பேசு என்று அவர் சொல்லுகிறார். இந்த பகுதி, இந்த வேத பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு தாகம், ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அவர்களுக்கு வனாந்திரத்திலே நடந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. ஆகவே மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்திலே அவன் போய் முறையிடுகிறான். அப்படி முறையிடும் பொழுது அங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, அந்த கண்மலை, அந்த ராக்கை பார்த்து, அந்த பாறையை பார்த்து, இந்த கற்பாறையை பார்த்து பேசு என்று மோசேவுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ஜனங்கள் இந்த 2ஆம் வசனத்துல 22 பார்க்கும்பொழுது ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமா இருக்கும். வாய் திறந்து எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார் பாருங்க. கர்த்தர் இந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அவங்க விடுதலையாகி வெளியே வர்றதுக்கு முன்னாடி, எகிப்தில இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி 10 வாதைகள் அந்த எகிப்து தேசத்துல வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாதைகள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்பெஷல் பீப்புள், அவர்கள் விசேஷித்த ஜனம் என்று கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர்களை காண்பிக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள்லாம் வேற, ஆனா என்னுடைய மக்கள் வேற, என்ன விசுவாசிக்கிற மக்கள் வேற, என்னுடைய உடன்படிக்கை மக்கள் வேற. ஏன்னா வெளியெல்லாம் காரிருள், வெளியே கல்மழை, வெளியே பல பிரச்சனைகள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த கோஷன் நாட்டுல மட்டும் ஒண்ணும் கிடையாது. இதுதான் ரட்சிப்பு நமக்கு செய்திருக்குது பாருங்க. கடவுள் நம்மள அப்படி ஒரு பெரிய பாதுகாக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். உலகத்துல எல்லாருக்கும் நடக்கிறது நம்மளுக்கும் நடக்கணும்னு அவசியமே கிடையாது பாருங்க. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார், கர்த்தர் நம்மளை பராமரிக்கிறார். அவருடைய தெய்வீக பாதுகாப்பு வளையத்தை நம்மை சுற்றிலும் அவர் போடுகிறார். இந்த ஜனங்க எவ்வளவு சீக்கிரம் மறந்து போயிடுறாங்க பாருங்க. அதை தான் நான் சொல்ல வரேன்.
இந்த 10 வாதைகள்ல எவ்வளோ எவ்வளவு மக்களுக்கு அந்த வாதைகள் வந்தது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வரவே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் பாதுகாத்தார். வேத புஸ்தகம் சொல்றது சுவர்ல நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு பாதுகாக்கப்பட்டது. அவங்க மிருக ஜீவன்கள் கூட பாதுகாக்கப்பட்டது. எரிபந்தமான கொப்பளங்கள் எல்லாருக்கும் வந்தது. ஆனா இவங்களுக்கு வரல. இந்த இஸ்ரவேலர் இருக்கிற அந்த எல்லை முழுக்க எதுவும் வரல. கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிறாரு. எவ்வளவு அற்புதங்களை செய்கிறாரு. எல்லாம் கண் எதிர்க்க பாக்குறாங்க. அவங்க எகிப்தரோட தலைச்சனிங்கெல்லாம் சாகுது. ஆனா இவங்க எல்லாம் பத்திரமா பாதுகாப்பா இருக்கிறாங்க. ரத்தத்துக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகுது. அங்கிருந்து வராங்க. செங்கடல் முன்னாடி இருக்குது, பின்னாடி பார்வோனோட ராணுவம் வருது. கர்த்தர் செங்கடலையே பழகுறாரு இந்த ஜனங்களுக்காக. எவ்வளவு அற்புதங்கள் பாருங்க. கண்ணார காண்கிறார்கள். வெட்டாந்தரை வழியா அந்த செங்கடல் மத்தியில நடந்து வராங்க. 2 பக்கம் தண்ணீர் வந்து மதில் மாதிரி நிக்குது. இவ்வளவு பெரிய அற்புதத்தை கண்ணிலே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சூர் வனாந்தரத்துக்கு வராங்க. சூர் வனாந்தரத்துல வந்த உடனே அவங்களுக்கு தண்ணி இல்லாம போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல மாறான்ற இடத்துல வந்த உடனே அது கொஞ்சம் தண்ணி பாக்குறாங்க. ரொம்ப ஆசையா வந்து குடிக்கிறாங்க. தாகமா இருக்கிறதுல அதனால வந்து குடிக்க பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி கசப்பா இருக்கு, குடிக்க உகந்ததா இல்ல. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறாரு. மோசேட்ட சொல்லி ஒரு வுடன் பிளாக், ஒரு மரத்தை வெட்டி அதுல போட சொல்றாரு. அது குடிக்க உகந்த தண்ணீரா மாறுது. எவ்வளவு அற்புதங்கள் கண்ணெதிர்க்கே அவர்கள் பார்க்கிறார்கள். இவ்வளவு அற்புதங்களை அவர் செய்யறாரு. வனாந்தரத்துல அற்புதங்கள் நடக்குது. ஒவ்வொரு நாளும் 40 வருஷமா சாப்பாடு கொடுக்குறாருங்க. எந்த கடையும் இல்லை, எந்த கோதுமை இல்லை, வார்கோதுமை இல்லை, சக்கரை இல்லை, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவர்களுக்கு புசிக்கிறதுக்கு வானத்திலிருந்து மன்னாவோ ஒவ்வொரு நாளும் 40 வருஷமா தினந்தோறும் கொடுத்தாருங்க. இறைச்சி வேணும்னு சொன்னாங்க. உடனே அவர் அங்கிருந்து காடைகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. காடைகளை கொண்டு வந்து அவங்களோட பாளையம் எங்கும் விழுந்து கிடக்கும்படி சார். எவ்வளவு அற்புதங்களை பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை தண்ணி வேணும்னு கேட்டாங்க. தண்ணி இல்ல. தண்ணி இல்லாத ஒரு பற்றாக்குறை, கஷ்டம், தண்ணி கஷ்டம், குடிக்கிறது தண்ணி இல்ல, எல்லாரும் மாண்டு போகிறோமே அப்படின்றாங்க. உடனே கற்பாறைய கண்மலையை அடிச்சு அதுல இருந்து தண்ணீரை திரளா புறப்பட பண்ணினாரு. அவர்களும் அவங்களோட மிருக ஜீவன்களும் குடிச்சாங்க. இவ்வளோ அற்புதங்களை செஞ்சு இந்த அற்புதங்கள் எல்லாம் அவர்கள் கண்ணார கண்டிருந்தும் கூட இன்னைக்கு வந்து இங்க மறுபடியும் கடவுளுக்கு விரோதமாகவும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த தலைவர்களுக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறதை, ஜனங்கள் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பிரச்சனை வந்த உடனே நொயான்னு எதையாவது ஒண்ணு பேச வேண்டியது. இவ்வளவு கர்த்தர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு அற்புதங்களை செஞ்சுக்கிறார், முன்காலங்கள்ல அவர் எவ்வளவு அதிசயங்களை செஞ்சிருக்கிறார் என்பதெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்கிறதே கிடையாது. இந்த மோசே ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்க. 3ஆம் வசனம் சொல்லுது, எங்க சகோதரர்லாம் வனாந்தரத்துல மாண்ட போது அவங்களோட சேர்ந்து நாங்களும் செத்து போயிருந்தா எங்களை நல்லா இருந்திருக்கோங்க. என்ன பேச்சு பாருங்க. நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் சாகும்படி நீங்கள் கர்த்தருடைய சபையை இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்தது என்ன? நாங்களாம் எங்களை சாவடிக்கிறதுக்காக நீங்க கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம இது மாதிரி பேசுறது இல்ல. ஆனா வீட்டுல அல்லது அலுவலகத்துல நம்ம இதை பேசுறோம். எங்க மூத்த அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாங்க, சாவடிக்கிறாங்க. பேசுறோமா நம்ம? வீட்டுல இந்த பிள்ளைங்க ஏன் என்ன சாவடிக்கிற அப்படின்றாங்க. இந்த மரணத்தை வாயில வச்சு பேசிட்டே இருக்காங்க பாருங்க. கர்த்தர் சொல்ற ஜீவனை பேச சொல்றாரு. ஜீவனை பேசுறதுக்கு பதிலு அவர்கள் என்ன பண்றாங்க, கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாகவும் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் பாருங்க. கர்த்தர் அவர்களை நல்ல பாலும் தேனும் போடுற நல்ல தேசத்துல கொண்டு வரணும்னு சொன்னாரா? 5ஆம் வசனத்துல நாம வாசிக்கிறோம் 25 விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்திலே எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அங்க இதெல்லாம் இருந்ததா? சரி, அப்படியே இருந்தாலும் இவங்க எல்லாம் பறிச்சு சாப்பிட முடியுமா? அவங்க வந்து பெரிய ஒரு அறுவடை பண்ண முடியுமா? இவங்க அடிமையா இருந்தாங்க. 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. இரவு பகலும் ஓயாத வேலை, சம்பளம் இல்ல, அரியர் இல்ல, இன்கிரிமெண்ட் இல்ல, ஒண்ணுமே கிடையாது, ஓய்வு வரிசையில் இல்லாத வேலைங்க. அங்க போய் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது ரொம்ப நல்ல இடமா? கர்த்தர் இவங்களை வந்து காப்பாத்தி செங்கடலை பொழந்து அவங்களுக்கு அவ்வளவு வாதைகளை வர வச்சு செங்கடலை பொழந்து இவங்களை எகிப்தில இருந்து புறப்பட பண்ணி வெட்டாந்தரையில நடக்கிற மாதிரி இவங்களை நடக்க பண்ணி பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் செஞ்சு தண்ணி மதில் மாதிரி நிக்கிறத கண்ணில் பார்த்து இந்த பக்கம் வந்தவொன்னா வனாந்தரம் வருது. அந்த வனாந்தரத்துல அவர்களுக்கு மன்னாவனால போஷிக்கிறார், கற்பாறையில இருந்து தண்ணீரை கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் இந்த கெட்ட இடம்ன்றாங்க. பகல்ல மேக ஸ்தம்பமா இருந்தாரு, இரவுல அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறாரு, அவளை பாதுகாக்கிறாரு, பராமரிக்கிறாரு. எவ்வளவு குயிக்கா இது எல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க பாருங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம ஜீவனை பேச வேண்டும் என்பது நமக்கு தெரிய வேண்டும். இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம. அப்ப இவங்க முறுமுறுக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு மோசையும் வந்து ஒரு மனுஷன் தானே,
அவனுக்கு வந்து ரொம்ப விரக்தியினுடைய உச்சகட்டத்துக்கு அவன் செல்லுகிறதை பார்க்கிறோம். இங்க கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க அவர் விரும்புறாரு. 8ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய், எல்லாரையும் கூடி வர செய், மொத்த பேரும் கூடி வர செய், அவங்க கண்ணு முன்னாடி நான் உனக்கு சொல்றதை செய். அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். இங்க வந்து கண்மலைன்னு வருது, இங்கிலீஷ்ல வந்து ராக் அப்படின்னு வருது. ராக்னா ஒரு பெரிய கற்பாறை. இந்த கற்பாறையை பார்த்து பேசுங்க, கற்பாறையை பார்த்து பேசுங்கன்றார். ஆனா இவரு என்ன பண்ற, கோல் எடுத்து 2 முறை அடிக்கிறாரு பாருங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புறாரு, மோசேக்கும் கற்றுக் கொடுக்கணும், இந்த ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. ஆனா மோசே ஃபெயில் ஆயிடுறான் அந்த டெஸ்ட்ல. அப்ப இங்க வந்து இவர்களுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. இங்க வந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு வந்து ஒரு கோபம் வருது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விரக்தி வருது. அப்படி வரும்பொழுது எதையுமே பேசக்கூடாது. பேசினா காயப்படுத்திடுவோம், பேசினா முட்டாள்தனமா பண்ணிடுவோம். அதனால எதுவும் பேசாம அமைதியா இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களுக்கு தண்ணீர் தேவை. மோசே நினைச்சான், ஏற்கனவே ஒரு முறை ஞாபகம் இருக்கா, யாத்திராம் 17ஆம் அதிகாரத்துல 1-6 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல ஒரு முறை கண்மலை பார்த்து அடிக்க சொன்னாரு. அதே மாதிரி அதே போல நான் என்ன பண்ண போறேன், அடிக்க போறேன். ஏன்னா இப்ப கர்த்தர் சொன்னதே இப்ப ஞாபகம் வரல. அவர் சொல்றாரு, அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலை பார்த்து பேசுங்கள். ஸ்பீக் டு த ராக், ஸ்பீக் டு த ராக். கண்மலை பார்த்து பேசு, அந்த கற்பாறையை பார்த்து பேசு அப்படின்றாரு பாருங்க. முன்னாடி கர்த்தர் வந்து அடிக்க சொன்னாருன்றால இப்ப அதே மாதிரிதான் கர்த்தர் நம்மள வழி நடத்துவாருன்னு நாம நினைக்க கூடாது. கர்த்தர் வழக்கத்திற்கு மாறான விதத்துல கர்த்தர் நடத்தலாம். ஏன்னா இது வந்து வேற ஒரு சூழ்நிலை, அங்க இருந்தப்போ அது வேற ஒரு சூழ்நிலை. அந்த சீசன் வேற, இந்த சீசன் வேற, அந்த காலகட்டம் வேற, இந்த காலகட்டம் வேற. கர்த்தர் நன்மையான காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். எல்லா நேரமும் அவர் ஒரே மாதிரி செய்யறது கிடையாது. இப்ப வித்தியாசமான ஒரு புத்திமதியை சொல்றாரு, வித்தியாசமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. தம்பி, அன்னைக்கு அடிக்க சொன்ன, நீ அடிச்ச பரவாயில்ல, ஆனா இப்ப வந்து நீ பேசு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சொல்றேன், இந்த கற்பாறையிலிருந்து ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறாருங்க. இந்த பாறை போன்ற கடினமான இடங்கள்ல இருந்து அவர் ஆசீர்வாதங்களை தருகிறவராய் இருக்கிறார். கற்பாறையை உபயோகப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ராக் அல்லது கற்பாறை அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஹார்ட் சிச்சுவேஷன், கடினமான ஒரு சூழ்நிலை, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை, பிடிவாதமான ஒரு சூழ்நிலை, நமக்கு கீழ்ப்படிய மறுக்கிற ஒரு சூழ்நிலையாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு இந்த கற்பாறையை கூட என்னால உபயோகப்படுத்த முடியும். அது ஒருவேளை ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஒருவேளை அது வந்து ஸ்டேபிளா இருக்கலாம், அசையாம இருக்கலாம். ஆனா அதை வந்து நான் யூஸ் பண்றேன். இந்த முறை அடிக்காத, அதை பார்த்து பேசு அப்படின்றாரு. நீ பேசினியே போதும், பேசினியா அதுல இருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடும், தண்ணீர் கிடைக்கும், தண்ணீர் அதுல இருந்து புறப்பட்டு வரும். பாருங்க, பிடிவாதமான மக்களை எப்படி டீல் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது. கடினமான மக்கள், ரொம்ப ஸ்டபர்ன் பீப்புள், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆன ஒரு மக்கள், கடினமான மக்கள், அப்படிப்பட்ட மக்களை வந்து அன்பான விதத்துல பேச வேண்டும். அவர்களிடத்துல கட்டி எழுப்புற விதத்துல அவர்களிடத்துல நாம் பேச வேண்டும். அவர்களை பலப்படுத்துகிற விதத்துல நாம பேசும்பொழுது அவர்களுக்குள்ள இருக்கும் முற்போக்கான காரியங்களை பற்றி நாம சுட்டி காண்பிக்கிற விதத்துல பேசும்பொழுது எப்படி இந்த கடினமான இந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்ததோ அது போல அவர்களிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் புறப்பட்டு வருகிறதாய் இருக்கிறது. கர்த்தர் கண்மலையின் இடத்துல பேசும்படி சொன்னார். ஆனா ஜனங்கள் நிமித்தமாக மோசே உணர்ச்சி வசப்பட்டான், ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டான், கண்மலைய அடிச்சிட்டான். நம்ம கூட எத்தனை பேர் பேச வேண்டிய இடத்துல அடிக்கிறோம் பாருங்க. நிறைய குடும்பங்கள் இது நடக்குது. புருஷனுக்கு கோவம் வருது, முன்னெல்லாம் வார்த்தையில போர் நடக்கும், வார்த்தை போர். நீ இப்படி பேசுற, நான் அப்படி பேசுறேன், உன்னோட நான் எப்படி இன்டெலிஜென்ட்னு நான் காட்டுறேன். இந்த கணவன் மனைவிக்கு இடையில நடக்கிற இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து ஒரு
ஒரு உதவியாளரை தான் கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஹெல்ப்மேட்டா தான் கொடுத்துக்கிறாரு, ஒரு போட்டியாளரை கொடுக்கல. கணவன் மனைவி 2 பேர்ல யார் பெரியவங்க, போட்டி போடுங்க, யார் ஜெயிக்கிறீங்க பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்தாரு. இல்லைங்க, உதவி செய்யறதுக்காக கொடுத்துக்கிறாரு. ஆணுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்துக்கிறாரு, ஆணுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு குடும்பத்தை பராமரிக்க தேவையான ஆற்றல்களை உள்ள வச்சிருக்கிறாரு, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதை அவன் நல்லா நிறைவேற்றதுக்காக ஒரு நல்ல மனைவியை கொடுக்குறாரு பாருங்க. இந்த மனைவி அவனுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட்டிவா இருக்கணுமே தவிர போட்டி போட்டுட்டே இருக்கக்கூடாது. இந்த போட்டினா வந்து கடைசியில அடிக்கிற லெவலுக்கு போயிடுது. நிறைய புருஷன்மார்கள் என்ன பண்றாங்க, பேசுறதுக்கு பதில் என்ன பண்றாங்க, போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. இப்ப மனைவிமார்களும் கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்க. இப்போ அதெல்லாம் பழைய காலம் 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அடிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப மனைவிகளும் வந்து என்ன பண்றாங்க, நீ ஆச்சும் நானும் அடிப்பாங்க, அவங்களும் போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க பாருங்க. பேசினா போதும், பிரச்சனை தீரும். பேசினா போதும், அங்க இருந்து நல்ல ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும். பேசினா முடிகிற காரியத்துக்கு இவங்க என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை போட்டு என்ன பண்றாங்க, சாத்துன்னு சாத்துறாங்க, நல்ல அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. பாருங்க, அடிச்சுட்டு தண்ணி வரணும்னு நாம எதிர்பார்க்கிறோம், விரும்புறோம். நான் சொல்றேன், அடிக்கிறது நிறுத்துங்க. ஒரு படபடப்பான ஒரு குழப்பமான காரியங்களை பேசுறது நிறுத்துங்க. நான் சொல்றேன், ஜீவனை பேசுங்கள். பிள்ளைகளிடத்துல இருந்து நல்ல ஆசீர்வாதமான ஒரு திறமைகள் வெளியே வரணும்னா அவங்ககிட்ட எப்படி பேசணும், ஜீவனை பேச வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அவர்கள் வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளை போல வளருவார்கள். என் பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருப்பார்கள், எனக்கும் கீழ்ப்படுகிறவர்களா இருப்பார்கள், என்னை கனம் பண்ணுகிறவர்களா இருப்பார்கள் சொல்லணும். பிள்ளைங்க சின்னதா இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுது, பெருசாட்டம் பிறகு ஒரு மாதிரி பேசு. இதெல்லாம் எங்க என்ன கவனிக்க போகுது? எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை, நீங்கெல்லாம் என்ன பாப்பீங்கன்னா எதிர்பார்க்கல, இதெல்லாம் சொன்னா என்ன ஆகுது பாருங்க. அப்படிலாம் பேசவே கூடாது. ஜீவனை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனைவியிடத்துல நல்ல ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால் அன்பா பேசணும், கனிவா பேசணும், கண்ணியமா பேசணும், மரியாதை கொடுக்கிற விதத்துல பேசணும். அவர்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் காரியங்களை வந்து சுட்டி காண்பிக்கிற விதத்துல பேசணும். அவர்களிடத்துல மரியாதையோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நண்பர்கள் இருந்து நல்லது வரணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், நல்லா பேசணும், அன்பா கனிவா கருணையோடு பேசுகிறவர்களாக நாம இருக்கணும். உடன் பணிபுரிகிறவர்களிடத்துல பாத்தீங்கன்னா அதிகாரத்தை காமிச்சு அங்க ஒன்னும் சாதிக்கவும் முடியாது. நம்ம கிட்ட வந்து அப்படியே பயப்படுற மாதிரி நடிப்பா, பின்னாடி போய் பயங்கரமா பேச பெரிய ஒரு நினைப்பு இருக்கு. அவர் சொன்ன நான் செய்ய மாட்டேன் போ, செய்யறது லேட் பண்ணுவான். ஆனா நான் சொல்றேன், அவர்களிடத்திலிருந்து நன்மையானவர்கள் ஆசீர்வாதமானவர்கள் வரணும் அப்படின்னு சொன்னா அது அது வந்து அடிக்கிறது நிறுத்தணுங்க. நம்ம கோல் வந்து என்னன்னா அது கட்டளைகள் நியாயப்பிரமாணமாய் இருக்குது. தண்ணீர் அங்கிருந்து புறப்பட்டு வர்றது பரிசுத்த ஆவியானவர் புறப்பட்டு வருகிறதை போல இருக்கிறது. அப்ப பாருங்க, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-39 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். பாருங்க, நம்ம வந்து இந்த தண்ணீர் நல்லா வரணும், இல்ல ஆவியானவருடைய கிரியைகள் அந்த ஒரு நபருக்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொன்னா நாம ஜீவனை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை அவர்கள் மேல சுமத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. சட்டதிட்டங்களை பேசுகிறவர்களாக அந்த சட்டதிட்டங்களை கொண்டு நியாயப்பிரமாணத்தை கொண்டு அடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒழுங்கா பைபிளை வாசி, ஜபம் ஒண்ணு, இல்லைன்னா அவள் தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். நீ பைபிளும் வாசிக்கிறதுல ஜபமும் மாட்டார், உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? இல்லைங்க, அவரை ஏற்றுக்கொண்டாவே ஆசீர்வாதம் வந்தாச்சு நமக்கு. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் பைபிள் வாசிக்கணும் அப்பனா? எனக்கு பைபிளை வாசிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் எவ்வளவு நல்லவர் என்பது தெரியுது, கர்த்தர் இன்னும் நம் பக்கமாக எவ்வளவு நம் பட்சத்தில் இருக்கிறார் என்பது தெரியுது. ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா தான் இருக்கிறோம். அதை பண்றதுனால நமக்கு ஆசீர்வாதம் வருது. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இவர் யாருன்னு தெரிய தெரிய அந்த ஆசீர்வாதம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறது. அப்ப சரியானவர்களை செய்யும்படி நாம அவர்களிடத்துல அன்பான விதத்துல கண்ணியமாக இனிமையாக பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் என்ன பண்ணுவான், அறுப்பான். கோபத்தையும் பகையும் விரோதத்தையும் கசப்பையும் விதைச்சாக்கா அதேதான் அறுப்பான். இப்ப நாம எப்படி இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உடன் பணிபுரியவர்களிடத்திலும் நம்முடைய நண்பர்களிடத்திலும் நம்முடைய பெற்றோரிடத்திலும் நம்முடைய பிள்ளைகளிடத்துல
என்னத்தை விதைக்கணும்? அன்பை விதைக்கணும். அன்பான வார்த்தைகளை விதைக்க வேண்டும். ஜீவனை அளிக்கக்கூடிய வார்த்தைகளை விதைக்க வேண்டும். மதிப்புக்குரிய வார்த்தைகளை, மதிப்பு மிக்க வார்த்தைகளை நாம விதைக்க வேண்டும். அப்ப மோசே வந்து ஜனங்கள் நிமித்தமாக அங்க விரக்தி அடைகிறதை பார்க்க. தண்ணி வந்துச்சு. 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்துல பேசுன்னு சொல்றாரு. ஆனா அவன் வந்து 11ஆம் வசனத்துல கோல்னால 2 தானே அடிக்கிறான். தண்ணீர் வந்து ஏராளமா புறப்பட்டு வந்தது. ஆனா கர்த்தர் சொன்ன விதத்துல அவன் செய்யல. ரிசல்ட் வந்தது. ஆனா அவருடைய வழியில வரல பாருங்க. கர்த்தர் வந்து கீழ்ப்படியா சொல்றாரு. நான் சொல்றதை செய், நான் சொல்ற மாதிரி செய். அங்க உன்னை அடிக்க சொன்ன, ஆனா இங்க வந்து உன்னை பேச சொல்றேன். தண்ணி வந்துச்சுங்க. ஆனா தேவன் சொன்ன மெத்தட்ல அவன் செய்யல. அவன் தன்னுடைய சுய வழியில, சொந்தமா வழியில, அவனுக்கு தெரிஞ்ச வழியில அவன் செய்யறான். மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறான். ஆவிக்குரிய ரீதியிலே அவன் செய்யவில்லை. பாருங்க, கர்த்தர் வந்து ராஜா இல்லையா? ஏசாயா 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் ராஜா. நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம். யார் இந்த மகிமையின் ராஜா? 24ஆம் சங்கீதத்துல யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் வந்து ஒரு ராஜாங்க. அவர் வந்து அவர்கிட்ட வரணும்னா எப்படி வரணும்னு அவர் சொல்லிக்கிறாரு. அவர் செட் பண்றாரு. எப்படி வரணும்ன்றத அவர் செட் பண்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய பிரகாரத்துல எப்படி வரணும்? சந்தோஷமா வரணும். என்டர் இஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ்கிவிங். அப்படி வா அப்படின்றாரு. அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய ஆலய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் சேர கடவும். அப்படிதான் வரணும்னு அவர் செட் பண்ணிக்கிறாரு. வரும்போதே முறுமுறுத்தினா வரக்கூடாது. ஆமா, இன்னைக்கு சர்ச்சைக்கு போறேன், என்னத்த பண்றது, வாரம் தான் போறேன், என்ன ஆகுது? இருக்கிற கஷ்டம் அப்படியே தான் இருக்குது. இருக்கிற பிரச்சனை ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்துட்டே இருக்குது. இப்படி முறுமுறுத்து கொண்டு வாக்குவாதம் பண்ணி கொண்டு அப்படி வரணும்னு அவரு விரும்புறதே கிடையாது. அவர் செட் பண்ணிக்கிறார். எப்படி வரணும்னு சொல்லிக்கிறாரு, அந்த மாதிரி வரணும். அவன் வந்து பழைய வழியில தண்ணிய வர வைக்கிறான். பழைய வழி என்னது? அடிக்க சொன்னாரு. அதே மாதிரி இன்னைக்கும் அச்சாலும் வரோம் அப்படின்னு சொல்லி அவன் செய்கிறான். அப்ப இந்த ராக் அப்படின்றது வந்து கடினமான சூழ்நிலை, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம கடினமான சூழ்நிலைகளை சந்தித்து தான் வந்திருக்கிறோம். நான் யாருக்குமே வந்து எனக்கு எந்த ஒரு நெருக்கடியும் வந்ததே கிடையாது. நான் கடினமான சூழ்நிலை கடந்தே வரல. பிறந்ததுல இருந்து நான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாரும் அது வழியா வந்துதான் ஆக வேண்டும். அப்ப அவர் வந்து போன முறை செஞ்ச மாதிரியே இந்த முறையும் அவர் வந்து பண்ணுவார்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்றாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? புதிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இது ஆங்கில வேதாகமத்துல உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்க வேண்டும். But forget all that is that it is nothing compared to what I am going to do. பழசெல்லாம் நினைச்சிட்டே இருக்காதீங்க, அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் புதுசா ஒரு சில காரியங்களை செய்ய போகிறேன். புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். பிராண்ட் நியூ காரியத்தை நான் செய்ய போகிறேன். இது வரைக்கும் கேள்விப்பட்டிராத, உலகம் கேள்விப்பட்டிராத விதத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். கேள்விப்பட்டிராத வழியை நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். For I am about to do something new. நான் புதுசா ஒரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில செய்ய போகிறேன் அப்படின்றாரு. See, I have already begun. நான் ஏற்கனவே அதை ஆரம்பிச்சிட்டேன். Do not see it? அதை நீங்க பார்க்கலையா அப்படின்றாரு. I will make a pathway through the wilderness. அவர் சொல்றாரு, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். I will create rivers in the dry wasteland. வனாந்தரத்துல ஆறுகளே உண்டாக்க முடியும். இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாத காரியங்கள் பாருங்க. ஆகார் வந்து ஒரு முறை அவளை வந்து கொஞ்சோண்டு ஒரு துருத்தியில தண்ணியை வச்சு அமுச்சு விட்டான் ஆபிரகாம். அப்படியே வனாந்தர வழி அப்படியே வந்துட்டே இருக்கிறா. இப்ப குடிக்க தண்ணி இல்லை. அது ரொம்ப வறட்சியான ஒரு இடம். இப்ப தண்ணி கிடையாது. இந்த அம்மாவுக்கு வந்து ஒரே பயம் ஆகுது. குழந்தை வர கையில இருக்குது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால இந்த அம்மா வந்து ரொம்ப
வறட்சி நிமித்தமாக இந்த குழந்தை செத்து போயிடும் போலுக்குதுன்னு நினைச்சிட்டாங்க. அதனால இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு பிள்ளைய கீழே விட்டுட்டு அவங்க கொஞ்சம் தூரத்துல போய் நிக்கிறாங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். ஆதியாகமம் 21:14 இருந்து வாசிக்கிறேன். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிட்டான். அவ்வளவுதான். பாருங்க, இவங்களுக்கு தேவையான போது அந்த அம்மா யூஸ் பண்ணிக்கினாங்க. கடவுள் வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிறாங்க. இது எனக்கு பிறகு எவ்வளவு நாள் 57 எத்தனை வருஷமா 57 இவ்வளவு வருஷம் ஒரு புழு பூச்சி கூட கிடையாது. அதனால என்னோட அடிமை பெண்ணாகி ஆகாரோட சேரும், அவள் மூலமா எனக்கு புத்திர சந்தானம் உண்டாகட்டும் சொல்லிட்டு அவங்க புருஷன் கூட சேர்ந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளையும் பறந்துச்சு. இப்போ பிள்ளை பறந்த உடனே இப்ப கொஞ்சம் அவங்க 2 பேருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகும். உடனே சாரத்தோட அவளை அனுப்புங்க, தேவையில்லை அப்படின்னு. ஆபிரகாம் என்ன பண்றான், அதே மாதிரி பண்றான். என்ன பண்றான், கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீர். எங்க வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணும்போது ஒரு துருத்தி தண்ணி, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு வாட்டர் கேன் தண்ணி என்ன பத்தங்க. அவ தோல் மேல வச்சு பிள்ளைய ஒப்பு கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிட்டான் பாருங்க. அவ்வளவுதான், தேவைக்கு யூஸ் பண்ணின்னு அதுக்கப்புறம் தூக்கி விசிற அடிச்சிட்டாங்க. அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர் சபாவின் வனாந்தரத்துல அலைந்து திரிந்தாள். வழி தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. இவ்வளவு நாள் அடிமையா இருந்தாச்சு, சாப்பாடு அவங்க கொடுத்துருவாங்க, எங்கேயோ ஒன்றதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருவாங்க, அவ்வளவு அவன் பிள்ளைய கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. ஆனா இப்ப வழி தெரியலங்க, எங்க போறது, யாருக்கிட்ட வேலை கேட்கறது, கையில குழந்தை வர இருக்குது, இதுக்கு வந்து தேவைகள் எல்லாம் சந்திக்கணும், துணிமணி எடுக்கணும், என்ன பண்றேன்னு ஒண்ணுமே தெரியல, ஆலையரா திரியிறா பாருங்க. அப்படி திரிந்து 15ஆம் வசனம் சொல்லுது, துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறத நானு பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறாள் பாருங்க. என்ன மாதிரி ஒரு வனாந்தரமான ஒரு இடம், தண்ணி தாகம் எப்படி இருக்கும், உயிர் கொஞ்ச நேரத்துல போக போகுது, கண் எதிர்க்க பெத்த பிள்ளையினுடைய உயிர் போக போகுது. சரி, ஆபிரகாம் ஏதாவது கொடுத்தான்னு பார்த்தா ஒண்ணுமே கொடுக்கல, வெறும் தண்ணி, ஒரு வாட்டர் கேன் தண்ணியும் கொஞ்சம் அப்பமா மட்டும் கொடுத்து எல்லாமே செலவழிஞ்சிச்சு. அவ்வளவுதான். எவ்வளவு நேரத்துக்கு அதெல்லாம் தாங்கும். வந்து சத்தம் போட்டு அழுகுற, என்ன பண்றேன்னு தெரியலையே அப்படின்னு. 17ஆம் வசனம் சொல்லுது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் வனாந்தரத்துல. அந்த இடத்துல பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரு உனக்கு என்ன சம்பவத்தை, பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையில் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்கு என்றார். பாருங்க, ஜீவனுடைய வார்த்தைகளை அவர் பேசுறாரு. ஆபிரகாம் ஏற்கனவே ஜெபம் பண்ணிக்கிறான், இவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், பயப்படாத. அந்த அம்மாவுக்கு என்ன எப்படி இருக்குது, ஐயோ புள்ள சாக போகுதுங்க, இதை கண்ணில் என்னால பார்க்க முடியாது, அதனால கொஞ்சம் தூரத்துல போய் உட்காந்து ஓன்னு அழுகுறா, கதறி என்னன்னு சொல்லி அழுதா. ஆனா கடவுள் அந்த சத்தத்தை கேட்கிறவரா இருக்கிறார். உங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலையை அவர் கவனித்து கேட்கிறவரா இருக்கிறார். அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் உங்களை அப்படியே கைவிடுற தேவன் கிடையாது. உங்களுடைய அங்கலாய்ப்பை அவர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார், கேட்கிற தேவனா இருக்கிறார், உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ளுகிற ஒரு தேவனா இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை வேதம் சொல்லுகிறது, அதை அவர் ஒரு துருத்தியிலே வைத்திருக்கிறார். துருத்தியில வச்சுக்கிறாருன்னா அப்படியே புடிச்சு வைக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல. அதை பற்றி அக்கறை உள்ளவரா இருக்கிறாருங்க, அதை பற்றி கவனம் உள்ளவரா இருக்கிறார். அதை சும்மா உதாசீனப்படுத்துறது இல்லை. அநேக நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் அழும்போது ஆண்கள் சில வேலைகள்ல ஆமா எப்ப பாரு இந்த அம்மா இது வேலைன்னு உதாசீனப்படுத்துவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி உதாசீனப்படுத்துறவர் அல்ல. அந்த கண்ணீரை அவர் அக்கறையோடு கவனிக்கிறார். அவர் உங்க மேல ஒரு ரொம்ப அக்கறையும் அன்பும் உள்ளவராய் அவர் இருக்கிறார். அவர் உங்களை உதாசீனப்படுத்துறது இல்லை, உங்களை அலட்சியப்படுத்துறது கிடையாது. ஆகாரினுடைய அந்த அழுகுரலை கேட்கிறாரு, பிள்ளைனுடைய சத்தத்தை கேட்கிறாரு. கேட்டு என்ன பண்றாரு, பயப்படாதான்னு சொல்றாரு. வந்து நீ பயப்படாத. எப்படி பயப்படாம இருக்க முடியும், தண்ணி கிடையாது, வனாந்தரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போகுது, பிள்ளை விக்கிட்டு இருக்குது. நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தல். வனாந்தரத்துல ஆறுகளை அவரால் கிரியேட் பண்ண முடியுங்க. நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் முடியாத காரியம்னு? நீங்க எதை நினைக்கிறீங்களோ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுங்க. இது கடவுளாலே முடியாது, இது என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ற கர்த்தரை நடத்தி காட்டுவார். ஏன்னா கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவரால் எல்லாமே முடியுங்க, அவரால் கூடும். நம்ம நினைக்கிறோம் ஐயோ இது ரொம்ப கஷ்டம்னு. இல்லைங்க, அவருக்கு ரொம்ப சுலபம். அவர் சொல்றாரு பழசொல்ல நீ நினைக்காத.
பழைய கஷ்டத்தெல்லாம் நீ நினைச்சு பார்க்காத, அதெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்காத. இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இது எப்படி எனக்கு கை கூடி வரலாம் ஒன்னும் யோசிக்காத. அவர் புதிய காரியத்தை செய்கிறவரா இருக்கிறார். He is about to do a miracle. He is about to do a new thing, a brand new thing. He has already begun it. ஏற்கனவே அதை ஆரம்பிச்சிட்டாருங்க, புதுசா அவர் செய்யறாரு. இதுவரைக்கும் உலகம் உண்டானது முதல் கொண்டு கேள்விப்பட்டிருக்கிற காரியங்களை கூட அவரால் செய்ய முடியுங்க. அவர் எப்படிதான் செய்வார்? பழைய அளவே என்னை ட்ரீட் பண்ணாத, நான் புதிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறேன், புதுசா செய்யறேன் அப்படின்றாரு. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவரை நம்பணும். இது புது பிரச்சனை, பழசு நிறைய பிரச்சனைகள் வந்தது, அதெல்லாம் தாண்டி வந்துருக்கோம். பழசுல முன்ன ஒரு வியாதி வந்திருக்குது, அதை நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். பண பிரச்சனை வந்திருக்குது, அதை தாண்டி வந்திருக்கிறோம். பொருளாதார பிரச்சனை வந்து தாண்டி வந்திருக்கிறோம். கடவுள் உதவி செஞ்சிருக்கிறாரு, கர்த்தரை நம்பணும், அவர் விடுவிச்சாரு, இப்ப வந்திருக்கிறோம். வந்திருக்கிறோன்றதுனால இனிமேல் எதுவுமே வராது நாட்டில், திரும்ப வராது, கண்டிப்பா வரும். பிசாசு அந்த மாதிரி தொல்லைகள் எல்லாம் நிச்சயமா கொண்டு வருவோம். குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுவோம், குடும்பத்துல பிரச்சனைகளை கொண்டு வருவோம். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்துல கர்த்தரை நம்பணும். ஆண்டவரை, இதை உன் கையில ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, புது காரியத்தை செய்யறேன்னு சொல்லி இருக்குது, இது எப்படி தீரும், இதை நீர் எப்படி தீர்ப்பீர் என்று எனக்கு தெரியாது. ஆனா நீர் ஒரு வழியை வச்சிருக்கிற, தப்பித்து கொள்ளும்படியான போக்கை நீர் உண்டாக்குகிற தேவனா இருக்கிற. உம்மால முடியாதது எதுவுமே இல்ல. இந்த சீசன்ல, இந்த காலகட்டத்துல, போன வருஷம் மாதிரி இல்ல, இது புது இந்த வருஷம், இது 2024, 2025 நான் இருக்கிறேன். இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்ற வழியை நீர் எனக்கு காண்பிய மாட்டவர. என் கண்ணை தரங்க. ஆகாருடைய கண்ணை திறந்த ஒண்ணு அங்க துறவை காண்கிறாள், தண்ணீரை பிடிக்கிறா, குடிக்கிறா, குழந்தை கொடுக்குறா. செத்து போயிடும்னு நினைச்ச குழந்தை உயிர் பழகுது. இவளுக்கு போக வழி தெரியல, ஆனா இவளை கர்த்தர் ஆதரிக்கிறவரா இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க ஒருவேளை என்ன பண்றது, ஏது பண்றது, இது இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப தீரும், இதை என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர்ட்ட ஒப்படைங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அவர் புதிய வழியை அவர் உங்களுக்கு அறிவிக்கிறவரா இருக்கிறார், புதிய காரியத்தை செய்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு வெறும் தாகம் தான் பிரச்சனை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா 35-40 வருஷமா இவங்க எந்த ஷாப்பிங்கும் பண்ணல, புது ட்ரெஸ் வாங்கல, புது சப்பல் வாங்கல. ஏன்? அவர்களெல்லாம் அற்புதமா பாதுகாத்தாருங்க. எந்த ட்ரெஸ்ஸும் கிழியாம பண்ணாரு பாருங்க. அந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் கூட தாங்குறாரு. ஹலோ, வேதம் சொல்கிறது அவர்களுடைய துணி உடைகள் பழையதாய் போகவில்லை. எத்தனை முறை துவைச்சாலும் திரும்ப புதுசாவே இருக்குது. நம்ம 4 முறை துவைச்சா சாயம் போயிடுது, வெளுத்து போயிடுது. 5ஆவது முறை துவைக்கும் போது கொஞ்சம் நூல்லாம் அப்படி வந்துட்டு. ஆனா 40 வருஷமா எந்த ஷாப்பிங்கும் பண்ணல. 40 வருஷமா எந்த ஷூவும் சேஞ்சே பண்ணல. அங்க எந்த பிராண்டட் கடைகளும் ஒண்ணும் கிடையாது. 40 வருஷமா அவங்கள பாதுகாக்கிறார், சஸ்டெயின் பண்ணுகிறார். இன்னும் அற்புதமா நடத்துறாரு பாருங்க. நான் சொல்றேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறாருங்க. உங்களை பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக, உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை புதிய விதத்துல அணுகுவதற்கு உங்களுக்கு வழியை திறக்கிற தேவனா இருக்கிறார். 40 வருஷம் ஒரு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. துணி பழசா போல, சப்பல் கொஞ்சம் கூட கிழிஞ்சு போகல, ஷூஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. இவன் ஒரு கார்ல போய் கார்ல வரல, பிளைட்ல போய் பிளைட்ல வராங்களா? நடந்து போறாங்க. ஒவ்வொரு நாளும் பல மைல் தூரம் நடக்கணும், பல கிலோமீட்டர்கள் நடக்கணும். பாதரட்சைகள் தேய்ந்து போகவே இல்லை. எப்படி 40 வருஷம்? என்ன ஒரு அற்புதமான ஒரு தேவன் பாருங்க. நான் சொல்றேன், இந்த அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறாருங்க. உங்களை அற்புத விதமாக பாதுகாக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த பிரச்சனை வந்துச்சு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. பண பிரச்சனை வருது, ஏதோ ஒரு பண பிரச்சனை வருது. போன முறை நான் இதே மாதிரி வந்தப்ப அவர்கிட்ட கேட்டேன், அவர் உதவி செஞ்சுட்டாரு. என்ன எப்ப வேணும்னாலும் நீங்க வந்து என்கிட்ட வாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால அந்த மனுஷன்ட்ட போவேன். போன வருஷம் கூட அவர்கிட்ட தான் வாங்கினேன், திருப்பி கொடுத்துட்டேன். இந்த வருஷமும் என்ன பண்ண போறேன், அவர்கிட்ட போறேன். அப்படி யோசிக்காதீங்க. எனக்கு இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியும் சொல்லாதீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார் என்பதை நம்புங்கள். ஒருவேளை இது வரைக்கும் நீங்க கேள்வியா பட்டினாமல இருக்கலாம். நான் நிறைய அனுபவிச்சுக்கிறேங்க, அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சுக்கிறேன். என் வாழ்க்கையில சொல்லவே முடியாது, சொல்ல வந்துட்டே இருக்கும்.
அந்த மாதிரி அனுபவிச்சுக்கிறான். அவர் ஒவ்வொரு முறையும் புதிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் புதிய விதத்துல புதிய வழிகளை அவர் திறக்கிறவரா இருக்கிறார். புதிய வாசல்களை எனக்காக அவர் திறக்கிறவரா இருக்கிறார். உங்களுக்காகவும் ஒரு திறக்க வல்லவரா இருக்கிறார். இதை எப்படி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், இதுக்கு நான் என்ன பண்ணணும்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. என்ன பண்ண, கண்மலையை பார்த்து பேச, கடினமான சூழ்நிலை அதை பார்த்து பேசுன்றாரு. நீங்க ஒரு யோசிக்க, நாங்க பேசினா போதுமா, என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு, பேசினா போதுமான்னு அவர் சொல்ல, பேசு இப்ப போதும், கடினமான சூழ்நிலையை அதை பார்த்து பேசு, அதை பத்தி பேசாத. நம்ம நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கணும், எதுனா அதை பத்தி பேசுறதுக்கு நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஐயோ காலையில ஒரு தலைவலி வந்து பாருங்க, தலையில இடியை இறக்கணா மாதிரி இருந்துச்சுங்க, ஒரே விண்ணு 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 விண்ணுன்னு. அதை பத்தி நல்லா பேச தெரியுது, ஆனா அதை பார்த்து பேசுறதுக்கு நமக்கு தெரியல. கர்த்தர் சொல்ற, கண்மலையை பார்த்து பேசு, ஸ்பீக் டு த ராக். அந்த கடினமான சூழ்நிலையை பார்த்து பேசு, அந்த கடினமான பண பிரச்சனையை பார்த்து பேசு. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்துல தைரியமா நின்னு நான் பேசுறேன். அவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்தித்திருக்கிறார். தேவையை நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் கோடிக்கணக்கான வழிகளை வச்சிருக்கிறாரு. இந்த பணம் என்னிடத்துல வந்து சேரும், இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் எனக்கு கொடுக்கிறவர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதனோட வேதனையை கூட்டார். என்னுடைய களஞ்சங்கள் பூர்ணமாய் நிரம்பும், என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு நான் மேல வந்து கொண்டிருக்கிறேன். இந்த தேவை, இந்த பிரச்சனை என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. பேசுங்க, அதை பார்த்து பேசுங்க, அதை பத்தி பேசாதீங்க. அதை பத்தி பேசுறதுல நம்மளாம் PhD பண்ணிருக்கிறோம். அது வலி எப்படி இருக்கு, டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, அதை பத்தி நம்ம ரொம்ப தைரியமா பேசுறோம், ரொம்ப பேசுறோம், பயங்கரமா பேசுறோம். ஆனா அதை பார்த்து பேச மறுக்கிறோம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஜீவனை பேச கற்றுக்கொள்ளணும். பிரச்சனையை பார்த்து பேசுறதுக்கு கத்துக்கொள்ள வேண்டும். குடும்ப பிரச்சனையை இயேசுவின் நாமத்தினாலே நீ பெயர்ந்து விலகு. என் குடும்பத்துல நீ இருக்க முடியாது. தேவன் எங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவியை கட்டளிட்டு இருக்கிறார். அப்ப புருஷன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வரும்போது அப்படியே நின்னு சரி சமமா என்ன பண்ணிக்கிறோம், 2 பேர்ல யார்தான் ஜெயிக்கிறாங்க பார்த்தலாம், இன்னைக்கு ஒரு கை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி வரக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. நல்லா கவனிங்க, ஒரு சண்டை வரும்போது, கடினமான சூழ்நிலை வரும்போது அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்கணும். எப்படி நடந்து கொள்ளணும், நீடிய பொறுமை உடையவர்களா நடத்தணும், மனத்தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மைன்னா நம்மள மற்ற அந்த மனைவிய நமக்கு ஈக்குவலா நினைக்கணும், புருஷனை நமக்கு ஈக்குவலா நினைக்கணும். மனத்தாழ்மை இருக்கணும், சாந்தமா இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், பொறுமையா இருக்கணும். சில பாத்தீங்கன்னா பேசி முடிக்கிறது முன்னாடி படபடன்னு பேசுறது, பொறுமையா இருக்கிறதே கிடையாது. இதுல எங்க நீடிய பொறுமை, பொறுமையா முதலாவது இருக்கிறது கிடையாது. அவர் இப்படி எப்படி பேசலாங்க, நான் பேசிய தீர்வேன், இப்ப பேசலன்னா என்னால எப்பவுமே பேச முடியாது, விட மாட்டேன் நான், யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன், விட மாட்டேன் நான், இதை இப்படியே விட்டுருவான்னு மட்டும் நினைக்காதீங்க. 2ல 1 பாத்துறேன். குடும்பம் என்ன ஆகும், உருப்படுமா இது? இல்லைங்க, மனத்தாழ்மையா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், நீடிய பொறுமை இருக்கணும், அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அப்புறம் சொல்றாரு, சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். ஏன்னா பிசாசிங்க நாக்கல எப்படியாவது நரக அக்கினியை வைக்கிறதுக்கு விரும்புறாங்க. அவன் வரான், நைசா வந்து கண்ணுக்க தெரிய மாட்டான், ஆனா நைசா நம்ம நாக்குல நரக அக்கினியை கொளுத்தி வச்சுட்டு அவன் சும்மா வேடிக்கை பாரு. 2 ரட்சிக்கப்பட்டுக்குது, 2 ரத்தத்தினால் கழுவ போட்டுக்குது, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்குது, அந்நிய பாஷையில டெய்லி அந்நிய பாஷையில பேசுது, 2ம் பேசுறதுனால நிறைய பேசு. நல்லா ஜாம் பண்ணுங்க, பிரேயர் மீட்டிங்லாம் கூட நடத்துறாங்க 2 பேரும் சேர்ந்து, கூகுள் மீட்லாம் கூட பேசுறாங்க. எல்லாம் பாரு எப்படி இருக்குதுன்னு, சக பிசாசுங்களோட பார்த்து வேடிக்கை சிரிச்சுன்னு இருக்கிறான். நம்ம பாத்தீங்களா இங்க சரியா நிக்கிறோம். எனக்கு எதிரே புருஷன் தாங்க, எனக்கு எதிரே மனைவி தாங்க, விடுறதில்லை. இன்னைக்கு இவ்வளவு வருஷம் ஏமாந்து போய் விட்டுட்டேன் நான். இப்ப இருக்கிற தைரியமும் இப்ப இருக்கிற
ஒரு கெத்தம் அப்ப இருந்துச்சுன்னா அன்னைக்கே வந்து அவரை கைக்குள்ள வச்சிருப்பேன் நான். சிரிச்சுன்னு இருக்கிறான். ரெண்டுங்களும் பாரு எப்படி இருக்குது. நான் சொல்றேன், அந்த நேரத்துலதான் பொறுமையா இருக்கணும். நம்ம நீடிய சாந்தமாய் இருக்க வேண்டும். நாம சமாதானத்தோடு இருக்க வேண்டும். அப்ப ஏற்கனவே யாத்திராம் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல இதே போல ஒரு பிரச்சனை இந்த ஜனங்களுக்கு வந்திருக்கு. யாத்திராம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாத்திராம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்ல. அதே பிரச்சனை திரும்ப திரும்ப வருதுங்க. தண்ணி இல்ல, வனாந்தரமா இருக்கு, தண்ணி இல்ல, தாகம் எடுக்குது. ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குது, ஆனா குடிக்க உகந்தது இல்ல, கசப்பா இருக்குது. திருப்பி வனாந்தரத்துக்கு வராங்க, தண்ணி இல்ல, தாகமா இருக்குது, வறட்சி இருக்கு. இப்போ ஜனங்கள் என்ன பண்றாங்க? மறுபடியும் வாதாடுறாங்க. 2ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ஜனங்கள் மோசையோடு வாதாடி நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். எப்படி போய் மிரட்டி இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோசைக்கு வெலன்னு ஆயிட்டு இருக்கோம். குடிக்குது, தண்ணி கொடுங்க. எவ்வளவு ஒரு ஆளுக்கா? இல்லைங்க, நம்ம வீட்டுல யாராவது வந்து கொஞ்சம் குடிய தண்ணி கொடுங்க, ஒரு பாட்டில் ஃபுல்லா நிரப்பி கொடுக்கும். இங்க இவனுக்கு முன்னாடி 20 லட்சம் மக்கள் இருக்காங்க. 20 லட்சம் மக்களுக்கு தண்ணி கொடுனா இவங்க போறது, இவனா கடவுளா? அவனுக்கு ஒரு விரக்தி. வாதாடுகிறார்கள். அதற்கு மோசை, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமா இருந்தபடியால் அவர்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு திரும்ப 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 பேசுறாங்க. எங்க அங்க இருந்த தண்ணீரை, கொஞ்சம் தண்ணீரை, கசப்பான தண்ணீரை மதுரமா மாற்றிருக்கிறாரு. இப்ப இங்க வந்து 17ஆம் அதிகாரத்துல இங்க தண்ணி பிரச்சனை மறுபடியும் வருது. அவர் வந்து பெரிய அற்புதத்தை செய்வார்ன்றது ஒரு நம்பிக்கை வரவானவா? ஆனா வரல. மறுபடியும் வாதாடுறாங்க, மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க, ஜீவனை பேச மறுக்கிறாங்க. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாங்க, அவர் எங்களை விட்டு விலகிறது இல்லை, எங்களை கைவிடுறது இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. அவரால் செய்ய முடியாத எந்த அற்புதமும் கிடையாது. அவர் எங்களோடு கூட இருக்கிறார், நாங்கள் அவருடைய உடன்படிக்கையின் மக்களா இருக்கிறோம், அவர் எங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். இது வந்து வனாந்தரமா இருக்கலாம், தண்ணீர் தவனமா இருக்கலாம், அதாவது தண்ணி தாகமா இருக்கலாம், இந்த இடம் ஒருவேளை வறட்சியா இருக்கலாம், ஆனால் அவர் வனாந்தரத்தில நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எனக்காக அவர் நிச்சயமாக இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்ற ஒரு விசுவாசம், ஒரு வார்த்தை அவங்க வாயில இருந்து வர மாட்டேங்குது. அவங்க சொல்றாங்க, ஏங்க இங்க கொண்டு வந்தீங்க? கட்டடத்துல ஏன் கொண்டு வந்தீங்க? சாவடிக்கிறது ஏன் கொண்டு வந்தீங்க? பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா மோசமான பேச்சு. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல கல்லெறிய பார்க்கிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். கர்த்தர் சொல்றாரு, நீ அங்க வந்து நில்லு, அங்க நான் வந்து நிக்கிறேன், எல்லார் கண் முன்னாடி அதை அடி, அந்த கண்மலையை அடி, அது அடிக்கும் போது தண்ணீர் புறப்படும். அப்ப வந்து முதல்ல அடிக்க சொன்னாரு, அதனால இப்பவும் அடிக்கதான் சொல்லுவாருன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? அதே விதத்துல தண்ணீரை அவன் வரவழைக்கிறதை நாம பார்க்கிறோம். ஆனா நான் சொல்றேன், இது புதிய இடம், புதிய சீசன், புதிய காலகட்டம், புதிய ஆண்டு. அப்ப இருந்தது வேற, இப்ப இருந்தது வேற சிச்சுவேஷனு. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இப்ப நாம என்ன பண்ணணும்? ஆவியானவருடைய வழிகாட்டுதலை நாம பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, எப்பொழுதும் நாம கர்த்தரை நம்பி வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இந்த கன்மலை யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்க சகோதரர், நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. Who is the rock? Christ is the rock. Where is he? He is with them.
ஆல்வேஸ். யார் அந்த கண்மலை? அவர் தான், கிறிஸ்து தான் அந்த கண்மலை. அவர் எப்பொழுதும் அவங்களோட கூட இருக்கிறார், அவங்களோட கூடவே செல்றாரு. அவங்க வனாந்தரத்துல இருந்தா இவரும் வனாந்தரத்துல இருக்கிறாரு. பகல்ல மேக ஸ்தம்பமா இருக்கிறார், இரவில் அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறாரு. அவர்களை பாதுகாக்கிறார், அவர்களை பராமரிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். எந்த விஷப்பூச்சிகளும் அவர்களை கடிக்காமல் இருக்க வைக்கிறார். அந்த உஷ்ணத்தினால அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும்படி செய்கிறார். எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. ஆனா அந்த கண்மலை கிறிஸ்து. ஏற்கனவே ஒரு முறை அடிச்சாச்சு, அவர் சிலுவையில பாடுபட்டு மரிச்சிட்டாரு. 2வது முறை திரும்பியும் என்ன பண்ண வேண்டியதுல அடிக்க வேண்டியது இல்லை. 2வது முறை பேசினா போதும். உண்மையான கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவிலை செய்து முடித்த கிரியைகள் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறதா இருக்கிறது. மறுபடியும் வந்து நியாயப்பிரமாணத்தை நாம போதிக்கிறவர்களாக, நியாயப்பிரமாணத்தை மக்கள் மேல சுமத்துகிறவர்களா இருந்தால் திரும்ப திரும்ப கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறவர்களாக நாம இருக்கிறோம். மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தைய பேசு. இந்த வார்த்தை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் தம்முடைய சுவிசேஷத்துல அவர் சொல்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்ப பாருங்க, இந்த நாளிலே நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்னா, வார்த்தையை ரிலீஸ் பண்ற வேலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஜீவனை பேசுங்கன்னு சொல்லும் பொழுது அவரையே நாம பேசணும். வார்த்தையை பேசும்பொழுது நாம் ஜீசஸ் கிரைஸ்ட பேசுகிறோம். வார்த்தையை பேசும்பொழுது நாம ஜீவனை கட்டவிழ்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜீவன் இருந்தது என்று யோவான் சொல்கிறார். அப்படின்னா வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஜீவனை பேசணும்னா அந்த வார்த்தையை பேசணும். வார்த்தையை பேசும்போது we are literally releasing Jesus Christ and his life towards that problem, towards that நெருக்கடி, அப்புறம் அந்த கற்பனையான பிரச்சனைகளுக்கு எதிராக அந்த ஜீவனை நாம் கட்டவிழ்க்கிறவர்களாக இருக்கிறோம். இது கொஞ்சம் கடினமான வேலை தான். இது கடினமான வேலை. ஆனா நம்ம இத செய்ய பழகி கொள்ள வேண்டும். செய்ய பழகிக்கணும். அப்ப இதுக்கு நம்ம எப்படி அதை வந்து பேசுறது, எப்படி வந்து அந்த ஜீவனை பேசுறது? ஒருத்தர் ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறாங்கன்னா அதை அப்படியே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களிடத்துல இருக்கிற நற்குணங்களை நாம் எடுத்து பேச வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது ரோமர் 4:17, இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். ஒருத்தர் இருக்கிற மோசமான குணநலன்களை ரொம்ப நம்ம வந்து அதை பேசி அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுத்தக்கூடாது. அதற்கு மாறாக அவர்கள் செய்யும் சரியானவைகளை நம்ம என்ன பண்ண வேண்டும்? செலிப்ரேட் பண்ண வேண்டும். அது மட்டும் கிடையாது, அவர்கள் உள்ள இருக்கிற அந்த பாசிட்டிவ் காரியங்களை நாம் எடுத்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இருக்கிற நண்பரெல்லாம் நமக்கு வந்து பார்க்கும்பொழுது, ஐயோ இந்த பிள்ளைங்க கூட எல்லாம் என் பிள்ளை சேர்த்து என்னாமோ தெரியலையே அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை உப்பாகவும் வெளிச்சமாகவும் வச்சிருக்கலாம் பாருங்க. அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அவர்களுக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை எடுத்து நாம பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க. அவர் சொல்ற, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாகவும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறீர்கள். மனுஷர் உங்களுடைய நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்திய 5:16 நம்ம வாசிக்கணும். நம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்துல பூமிக்கு உப்பாகவும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் வச்சிருக்கிறார் பாருங்க ஆண்டவர். அதை வந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். show them their usefulness to God and their involvement in his story. அவருடைய திட்டத்துல இவர்கள் ஒரு பெரிய பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன பண்ணுவோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பாருங்க. அப்ப அவர்களை பார்த்து ஜீவனை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்ல போறேன். சயின்டிபிக்கலா இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்பவும் அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த கடினமான பகுதியை தூள் ஆக்கிறதுக்கு இது ஜீவனை பேசினா போதுமா? நம்ம பேசினா போதுமாங்க? நம்ம பேசினா என்ன வருது? சத்தம் வருது, அவ்வளவுதானே.
கிட்னில சிலருக்கு ஸ்டோன் இருக்கு இல்லையா? கிட்னில என்ன இருக்கு? ஸ்டோன் இருக்கு. இந்த ஸ்டோன் என்ன பண்றாங்கன்னா சவுண்ட் அனுப்புறாங்க பாருங்க. அதை வந்து பிரேக் பண்றதுக்கு, பவுடர் ஆக்கிறதுக்கு சவுண்ட அனுப்புறாங்க. இந்த சவுண்ட அனுப்புனா அது பிரேக் ஆகுது. அது என்ன பண்ணுது? இந்த ஸ்டோன் என்ன பண்ணுது? அந்த யூரின் ஃப்ளோவை தடை பண்ணுது பாருங்க. ஃப்ளோ ஆகாம தடுக்குது அது. இவங்க என்ன பண்றாங்க? ஒரு சவுண்ட் அனுப்புறாங்க. சவுண்ட் அனுப்புன உடனே அந்த சவுண்ட் போய் அந்த ராக்க பிரேக் பண்ணுதுங்க. அந்த ஸ்டோனை பிரேக் பண்ணுது. நான் சொல்றேன், இந்த சவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அவருடைய ஆளுகை, அவருடைய கைடன்ஸ், அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய யோசனைகள் வெளியே வர முடியாதபடி கடினமான பகுதிகள் தடுத்து கொண்டிருந்தா, நீங்கள் வாயை திறந்து ஜீவன் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசும்போது இட் வில் பிரேக் த ஸ்டோன்ஸ். உடனே அது பாருங்க, அது ஸ்டோன் எல்லாம் பிரேக் பண்ணுது. பரலோகத்துல அந்த சத்தம் ரொம்ப வலிமையுள்ளதான் இருக்கிறது பாருங்க. சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கும் இதெல்லாம் நடக்குது. அவங்க அதை நம்புறாங்க. பட் வேர் தே கெட் இட்? தே கெட் இட் ஃப்ரம் த பைபிள். எல்லா பிரின்சிபலும் இங்க இருந்து தான் வருதுங்க, சும்மா இல்ல. பைபிள்ல ஏற்கனவே சொல்லப்பட்டது. சரியான சவுண்ட் நம்ம அனுப்பும் பொழுது நான் சொல்றேன், அது போய் உள்ள இருக்கிற ஸ்டோனியான பகுதிகளை அது பிரேக் பண்றதா இருக்குது. உள்ள எவ்வளவு ஹார்டா இருக்குதோ சவுண்ட் அந்த அளவுக்கு ரொம்ப லேசா இருக்கணும். இந்த சவுண்ட் நமக்கு கேட்கறது கிடையாது. அவங்க என்ன மாதிரி ஒரு சவுண்ட் அனுப்புறாங்கன்னு நம்ம கேட்கறது. ஆனா அது பிரேக் பண்ணுது. நாமளும் ஒருத்தர் சத்தம் போட்டா நம்மளும் அப்படியே சத்தமா போடணும் அவசியம் கிடையாது. சத்தம் போடும்போது இருதயம் எவ்வளவு கடினமா இருக்குதோ சவுண்ட் அவ்வளவு சாஃப்டா இருக்கணும். நிறைய நேரங்கள்ல அப்படி இருக்கணும். அப்ப அது போய் உள்ளத்தை நொறுக்கும். மெதுவான பிரதி உத்தரம் உக்கரத்தை என்ன பண்ணுமா? அப்படியே அடக்கம். மெதுவான பிரதியுத்தரம். நல்ல மெதுவா பேச கத்துக்கணும், அன்பா பேச கத்துக்கணும், கனிவாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும், இரக்கத்தோட பேச கற்றுக்கொள்ள வேண்டும், கண்ணியத்தோட பேச கற்றுக்கொள்ளணுங்க. சும்மா எல்லாத்துக்கும் கத்தினே இருக்க கூடாது. சிலர் பாத்தீங்களா எல்லாத்துக்குமே கத்த வேண்டியது. அவங்க சவுண்டு தான் எல்லாம். வீட்லயே ரொம்ப அதிகமா அவங்க சவுண்ட் தான் இருக்கும். நான் சொல்றேன், இனிமையா பேசுங்க, கனிவா பேசுங்க, அன்பா பேசுங்க, மதிப்பு மிக்க வார்த்தைகளை பேசுங்கள், மரியாதையோடு பேசுங்கள், கரெக்டான சவுண்ட்ல பேசுங்க. யூ பிகம் த ஆம்பிளிஃபயர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தையை உங்கள் வாயில வச்சு சரியான விதத்துல நீங்கள் பேசும் பொழுது அது அந்த சவுண்டு போய் எப்படி அந்த ஸ்டோனை ஒண்ணு இல்லாம பவுடரா ஆக்கி அங்கிருந்து யூரின் ஃப்ளோ வந்து நல்லா பண்ணுது. அது போல நான் சொல்றேன், நீங்க கரெக்டான வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசும்பொழுது கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை வியாதி இருக்கலாம், பொருளாதார சிக்கல்கள் இருக்கலாம், உறவுகள்ல சிக்கல் இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நல்லா பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப முதல்ல இந்த காரியங்கள், 4 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கணும் சொல்லி நான் முடிகிறேன். முதல்ல நமக்கு ஒரு வெற்றியின் மனப்பான்மை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஜீவன் அப்பதான் பேச முடியும். வெற்றியின் மனப்பான்மை இருந்தாதான் நாம ஜீவனை பேச முடியும். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம். பாருங்க, ஒரு கான்கரிங் ஆட்டிடியூட். இந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த பிரச்சனை ஒன்றும் பெருசு கிடையாது. எனக்குள்ள ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவரா இருக்கிறார். இந்த பிரச்சனையை நான் ஒண்ணு இல்லாம பண்ணுவேன். ஒரு கான்கரிங் ஆட்டிடியூட், ஒரு வெற்றியின் மனப்பான்மை ரொம்ப ரொம்ப அவசியங்க. பாருங்க, மோசே கூடவே தான் யோசுவாவும் காலேபும் கூட இருந்தாங்க. மோசே வந்து எப்படி எகிப்தில இருந்து வெளியே வந்தானோ அதே மாதிரி மோசே கூடவே காலேபும் யோசுவாவும் வெளியே வந்தாங்க. மோசே செங்கடல கடந்த போலவே அவங்களும் கடந்து வந்தாங்க. ஆனா அவன் உணர்ச்சி வசப்பட்டான். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு வெற்றியின் மனப்பான்மை இருந்தது. இந்த 2 பேருக்கு ரொம்ப அருமையா இருந்தது. வெற்றியின் மனப்பான்மை. எளிதா ஜெயிக்கலாம். இந்த பண பிரச்சனையை எளிதா ஜெயிக்கலாம். இன்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இதை எளிதா ஜெயிக்கலாம். நம்மளுக்கு ஒருவேளை எப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு கோடிக்கணக்கான வழி இருக்குங்க. ஒரு முறை டாக்ஸ் கட்டணும், என்ன பண்றது? பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட இருக்கிறான், போப்பா அந்த கடல்ல போ, தூண்டில போடு, ஒரு மீன் வந்து முதல்ல வந்து ஒரு மீன் அகப்படும், அது வாய் திறந்து பாரு, ஒரு வெளி பணம் இருக்கும், அதை எடுத்து உனக்கு எனக்கும். இது எங்கேயாவது கேள்விப்பட்டுக்கிறீங்களா?
உலகம் உண்டான கொண்டு இது வரைக்கும் யாராவது கேள்விப்பட்டிருமா? கிடையாது. அவருக்கு நிறைய வழிகள் இருக்குங்க. ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் போஷிக்கணும். என்ன பண்ற? என்கிட்ட கொண்டு வான்றாரு. உனக்கு தெரியாது, என்கிட்ட எடுத்துருவான், என்கிட்ட கொண்டு வந்துரு. நான் சொல்ற பிரச்சனைகளை அவரிடத்துல கொண்டு போய் சேர்ப்போம். ஆண்டவரே இது மாதிரி இருக்கு, நீங்க பாத்துக்கங்க. நான் உண்மை நம்புறேன். எனக்கு ஒரு கான்கரிங் ஆட்டிடியூட் இருக்கு. இதை எளிதா ஜெயிக்க முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா நீர் என்னோட கூட இருக்கிறீர், நீர் எனக்குள்ள இருக்கிறீர். இந்த பயத்தை நான் வெற்றி பெறுவேன். இந்த வியாதியின் மேல நான் ஒரு பெரிய வெற்றியை பெறுவேன். இந்த குடும்ப பிரச்சனையின் மீது ஒரு பெரிய வெற்றியை பெறுவேன். இந்த பண பிரச்சனையின் மீது ஒரு பெரிய வெற்றியை நான் எடுப்பேன். இந்த கடன் பெருசுல எனக்குள்ள இருக்கிற நீர் பெரியவராக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக்குற தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால முடியாதது எதுவுமே கிடையாது. இதை நான் எளிதாக ஜெயிப்பேன் என்று நான் சொல்ல வேண்டும். அந்த ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கணும். நம்ம எளிதா ஜெயிக்கணும். எப்படி? அவர் தருவாருங்க வழி. அவரு சொல்லுவாரு. அவர் தம்முடைய வழிகளை மோசேக்கும் அவருடைய வழிகளை ஆரோன் புத்திரருக்கும் அவரு இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்றாரு, சொல்றாரு, அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. எளிதா ஜெயிக்க முடியுங்க. காலேபுக்கும் யோசுவாக்கும் அந்த கான்கரிங் ஆட்டிடியூடு இருந்தது. 2வது, காரியங்களை சாதகமான ஒரு சூழ்நிலையில பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பவுமே பாதகமாவே பார்த்துன்னு இருக்கக்கூடாது. ஐயோ இந்த பிரச்சனை வந்துச்சுங்க, என்ன பண்றது, நானும் ஏதாவது கொஞ்சம் சேர்க்கலான்னு பார்த்தேன், ஒண்ணு மேல ஒண்ணு வந்துனே இருக்குங்க. போன வாரம் தான் டயர் பஸ்ட் ஆச்சு வண்டிது. இந்த வாரம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு வேற ஏதோ ஒண்ணு செலவு வந்துச்சு. என்ன பண்றது, ஒண்ணு பின்னாடி ஒண்ணு ஏதாவது நடந்துட்டே இருக்குது. ஆனா இங்க ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக், ஒரு பிரச்சனையை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கணும். எப்படின்னா, எப்படி ஒரு கான்கரிங் ஆட்டிடியூட் இருக்கு, அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இருக்க வேண்டும். 14ஆம் அதிகாரம் 6-7 எண்ணாகமம் 14:6-7 வாசிக்கிறேன். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கடவுள் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ரொம்ப அருமையான ஒரு வாக்குத்தத்தம். மகா நல்ல தேசம்னா என்னது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம்ன்றது இன்னைக்கு என்னன்னா அவருடைய வார்த்தை தாங்க. பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசமா இருக்குது. இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப மகா நல்ல வாக்குத்தத்தமா இருக்குது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கவே வாய்க்காது. நீ நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம்லாம் மகா நல்ல வாக்குத்தத்தங்களா இருக்கிறது. மலையே விலகலாங்க, பர்வதமே நிலை பெறலாம், ஆனா உன் கிருபை, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை என்னை விட்டு நிலை பெறாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. இது ரொம்ப நல்ல வாக்குத்தத்தம். இதை நான் கெட்டியா பிடிச்சு கொள்ள போறேன், இதை நான் விசுவாசிக்க போறேன், இதை என் கண்ணுக்கு முன்னாடி வைக்க போறேன், இதையே நான் நம்பிக்கொண்டிருக்க போறேன். என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தரை நான் நம்புறேங்க. அவருக்கு ஏராளமான வழிகள் தெரியும். இதுல இருந்து அவர் என்ன வெளியே கொண்டு வருகிறார், இதுல இருந்து என்னை விடுவிக்கிறார், இதுக்கு என்னை தப்புவிக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய வழிகளை எனக்கு தெரிவிக்கிறார். இதுல இருந்து வெற்றிகரமா வெளியே வருவேன். ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. 3வது, தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம். 8ஆம் வசனம் சொல்லி பாருங்க. 8ஆம் வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அவர் சொல்லிட்டாருங்க, அதனால கண்டிப்பா அவரு செய்வார். அவர் பொய் சொல்றதுக்கு ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாறுகிறதுக்கு ஒரு மனுபுத்திரன் அல்ல. மனுஷன் ஒருவேளை சொல்லிட்டு செய்யாம இருப்பான், ஆனா கடவுள் சொல்லிட்டு அதை கண்டிப்பா செய்வார். அவரை நான் நம்புறேன், அவர் மேல நான் விசுவாசத்தை வைக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட், a conquering attitude is very important. Second one, a positive outlook is very important. Third one, faith in God is so important. 4வது, தேவனுடைய பிரசன்னத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ரொம்ப அவசியம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். எப்படி கலகம் பண்ணாங்க? அவங்க போய் ஒரு கோலம் தண்ணி எடுத்துன்னு போய் அங்க போய் உண்ணாவிரதத்துக்கு உட்காரல, வாயை திறந்து பேசுனாங்க, மோசமா பேசுனாங்க. எங்களை சாவு அடிக்கிறதுக்கு எங்க கொண்டு வந்திருக்கீங்க, நாங்களும் எங்களை பிள்ளைங்களை சாவ போறாங்க, அங்க கல்றையில நீங்க கொண்டு வந்தீங்களா, தண்ணி தாக மாட்டேங்குது, வாதாடுறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க, முறையிடுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள், கலகம் பண்ணுகிறார்கள். யாருக்கு? தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். எப்படி? வாயில திறந்து பேசுறது மூலமா கலகம் பண்ணுகிறார்கள். அப்ப இவர்கள் என்ன, இந்த 2 பேர் காலேபும் யோசுவாவும் என்ன பண்றாங்க? நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இதுதாங்க தேவ பிரசன்னத்தை குறித்த விழிப்புணர்வு. நான் சொல்றேன், நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோட கூட இருக்கிறது. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. யோசேப்பை குழியில போட்டாங்க, கர்த்தர் அவனோட இருந்தாரு. இஸ்மவேலர் இடத்துல விட்டு போட்டாங்க, கர்த்தர் அவனோட கூட இருந்தாரு. அங்கிருந்து ஜெயிலுக்கு போனா அங்க சிறைச்சாலையில கர்த்தர் யோசேப்போட இருந்தாரு. அங்கிருந்து அரண்மனைக்கு போற அங்கே அவனோட
கூட இருக்கிறாரு. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிரசன்னத்தை குறித்த விழிப்புணர்வு எனக்கு நமக்கு ரொம்ப அவசியம். பிரச்சனையை பார்த்த உடனே தோண்டு போயிடக்கூடாது. பிரச்சனையை பார்த்த உடனே ஓடி ஒளியக்கூடாது. பிரச்சனையை பார்த்த உடனே அப்படியே நொறுங்கி போயிடக்கூடாது. தைரியமா எழுந்து நிற்கணும். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு. மோசேக்கும் இந்த காலேபுக்கும் யோசுவாக்கும் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாரு. அங்க நெடி ஆட்கள் இருந்தான்னா, அந்த பட்டணங்கள் ரொம்ப அரணிப்பானவர்களா இருந்தானா, மதில் சோறு ரொம்ப பெருசா இருந்தா நம்மளுக்கு என்னங்க இருக்குது? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. ஹலோ, பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தா உங்களுக்கு என்ன இருக்குது? அவங்க கேன்சர்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது? கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். என்ன வியாதினா சொல்லட்டுமே, கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய பண பிரச்சனை வேணுமானாலும் இருக்கட்டும், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாங்க. உங்களை தப்பு வைக்கிறதுக்கு, உங்களை கனப்படுத்துறதுக்கு, உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு, உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு, உங்களை ரட்சிப்பதற்கு, உங்களை சுகமாக்குவதற்கு, உங்களை பணக்காரர்கள் ஆக்குவதற்கு, உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாருங்க? அவருடைய பிரசன்னத்தை குறித்த விழிப்புணர்வு எனக்கு இருக்கு. அப்ப நான் சொல்றேன், அவருக்கு நன்றி சொல்லணுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே முறுமுறுக்கிறது விடுங்க, வாக்குவாதம் பண்றதை விடுங்க, வாதாடுறதை விடுங்க, மத்த எல்லாத்தையும் விடுங்க. அவன்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவன்லாம் ஏசுனா யாருன்னே தெரியாது, அவன்லாம் நல்லா இருக்கிறான், நல்ல கார்ல போறான், பெரிய கார் வச்சுட்டு இருக்கான், 4 வீடு இருக்குது, இருந்துட்டு போட்டோம். நம்மளுக்குன்னா நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மள அதுல இருந்து விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், உயிர் மூச்சை கொடுத்திருக்கிறார், சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லாம் நல்லா வேலை செய்து உள்ளுறுப்புகளாம் கடவுள் நம்மளோட கூட இருக்கிறாருங்க. என்ன வந்தாலும் சரி, நான் ஒரு கை பார்த்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்னன்னாலும் சரி ஒரு கை பாத்துறதுன்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அவர் என் கூட இருக்கிறாரு. என்ன இருக்கு, அவர் பெரியவருங்க. எல்லாத்தோட நான் வெளியே சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் அவர் பெரியவரா இருக்கிறார். அதனாலதான் என்னால காலையில எழுந்தோன்னு அவருக்கு நன்றி சொல்ல முடியுது. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஏஞ்சிட்டேன், முழிச்சிட்டேன், உயிரோட இருக்கிறேன், உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம என்ன பண்ணணும்? அவரை துதிக்கணும், தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ லார்ட் for I'm alive today. The breath is coming out of my nostrils. Thank you for that. My heart is functioning well. My brain is functioning well. My lung is functioning well. எத்தனையோ பேருக்கு இதெல்லாம் பிரச்சனை. நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யுது, ஜீரண மண்டலம் நல்லா வேலை செய்யுது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் மேல விசுவாசம் பாருங்க. பாக்குற பார்வை வித்தியாசமா இருக்கட்டும், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், அவர் நமக்கு தருவார். அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கட்டும் உங்களுக்கு. ஒரு கான்கரிங் ஆட்டிடியூட், ஜெயிக்கிற மனப்பான்மை இருக்கணும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன். இது எப்படி ஜெயிச்சிரும்? இந்த பிரச்சனை எப்படி ஜெயிக்கும்? நான் ஜெயிப்பேன். ஏன்னா கர்த்தர் பிரச்சனையின் பக்கத்தில் இல்ல, என் பட்சத்தில் இருக்கிறார். வேதம் சொல்றது, கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எத்தனை பேர் சொன்னீங்க கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க? எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனை பேசும்படி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கடினமான சூழ்நிலைகளை ஆண்டவரே பார்த்து நாங்கள் பேசும்படி கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கடினமான சூழ்நிலைகளை பற்றி அல்ல, நெருக்கடியை பற்றி அல்ல, வியாதியை பற்றி அல்ல, பண பிரச்சனையை பற்றி அல்ல, அதை பார்த்து பேசும்படி சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் அதை பார்த்து பேசுகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அந்த பிரச்சனைகளை பார்த்து பேசுகிறோம், அந்த பிரச்சனைகளை பார்த்து பேசுகிறோம். இயேசுவை அந்த பிரச்சனைகளுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். When we speak life, we speak Jesus Christ, Lord. When we speak life, we speak power of God, Lord. ஆண்டவரே, நாங்க பேசும்பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் சத்தத்தை கொடுக்கும் பொழுது அது எப்படி உள்ள இருக்கிற கிட்னிக்குள்ள இருக்கிற ஸ்டோனை பவுடர் ஆகுதோ அது போல ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற கடினமான பகுதிகள், மற்ற மக்களுக்குள்ள இருக்கிற கடினமான பகுதிகளை உடைச்சி நொறுக்கி ஆண்டவர் இந்த ஃப்ளோவை கொண்டு வருகிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்கள் நெருக்கடிகளை சந்திக்கும் பொழுது ஆண்டவரே, வெற்றியின் மனப்பான்மை அவர்களுக்கு உண்டா இருக்கட்டும். தேவன் பேர்ல விசுவாசம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் பிரச்சனைகளை பார்க்கிற விதம் மாறட்டும். கடவுள் எங்களுக்கு துணை இருக்கிறாருன்னு அவர்கள் நினைத்து பார்க்கட்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்ன்ற தேவ பிரசன்னத்தை குறித்த விழிப்புணர்வு அவர்களுக்கு இருக்கட்டும். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் ஆண்டவரே மிக எளிதா எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வியாதி நீங்கி சுகம் உண்டாகட்டும். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். இந்த சத்தியம் அவர்களுக்குள்ளே வேறு உண்டட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்தியத்தை எடுத்து அவர்களுக்குள்ளே ஆண்டவரை ஆழமாய் நாட்டுவீராக ஆண்டவரே. தொடர்ந்து ஜனங்களை ஆசீர்வதி. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமேன். ஆமேன்.